வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போது இந்த வருஷம் லைவ் ஸ்னோஃபாலை பார்க்கறதுக்காக நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து கண்டிப்பாக காஷ்மீர் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீருக்கு எப்படி ட்ராவல் பண்ணலாம் பட்ஜெட்டில் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். உங்ககிட்ட டைம் நிறையா இருக்குது, ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் ஜம்மு போகணுன்னாலும் அஃபோர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயின் மட்டும்தான். சென்னையிலிருந்து ஸ்ரீநகருக்கு டைரக்ட் ட்ரெயின் அவைலபிளே கிடையாது. நம்ம ஜம்மு தாவி வழியாக தான் ஸ்ரீநகர் போகிற மாதிரி இருக்கும். சென்னையிலிருந்து ஜம்மு தாவிக்கு வாரத்தில் 3 நாள் சண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மட்டும் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெயினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் 940 rupees சார்ஜஸ் ஆகுது. தேர்ட் ஏசி கோச்சஸில் 2435 rupees வந்து சார்ஜஸ் ஆகுது. நீங்கள் சென்னையிலிருந்து ஜம்மு தாவி வந்து ஜம்மு தாவில இருந்து நீங்க ஸ்ரீநகருக்கு செப்பரேட் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண முடியும். கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஜம்மு ரீச் ஆகிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் எவ்ரி சண்டே நமக்கு இன்சாகர் எக்ஸ்பிரஸ் அவைலபிளா இருக்கு. இதோட ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட் ஸ்லீப்பர் கோச்ல 1025 ரூபாயும் தேர்ட் ஏசில 2555 கொடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், சென்னை மட்டும் இல்லாம நமக்கு திருநெல்வேலியில இருந்தும் ட்ரெயின் அவைலபிளா இருக்கு. வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை மட்டும் இந்த ட்ரெயினை ஜம்மு தாவி வரைக்கும் போகும். நீங்க மதுரை, திண்டுக்கல், கொடைக்கானல், தென்காசி இந்த மாதிரி எங்க இருந்தாலும் நீங்க இந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வழியா நீங்க டிராவல் பண்ண முடியும். உங்ககிட்ட டைம் நிறைய இருக்கு, ஆனா ரொம்ப பட்ஜெட்ல நீங்க டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்றீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 ட்ரெயின்ல ஏதாவது ஒரு ட்ரெயினை நீங்க பிளான் பண்ணி நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்த விண்டர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஐவரி ஹாலிடேஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.